ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நம்ம ரீசெண்ட் டேஸில் 1 வீக்காக போட்ட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட மைண்டு, நான் யோசித்த விதமோ நீங்கள் யோசித்த விதமோ, என்னோட தாட் ப்ராசஸும் உங்களோட தாட் ப்ராசஸும் எனக்கு ஒத்து போகுது அப்படின்னு யோசிக்கும் போதே நம்மளை மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நம்ம எப்படி ஜாக்கை ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு, ஒரு ஹானஸ்டான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ, அதே மாதிரி நிறைய பேருக்கு மக்களுக்கு அது தோணி இருக்கு, அவங்க ரீச் ஆயிருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம யோசிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க இன்னைக்கு எலிமினேட் ஆயிருக்கலாங்க, பட் ஆனால் அவங்க உண்மையாக தான் விளையாடி இருக்காங்க அப்படின்னு நம்பின அந்த விஷயம் நிஜமாயிருக்கு. ஏன்னா அவங்க இத்தனை பேரை ரீச் பண்ணியிருக்காங்க, இத்தனை ஹார்ட்ஸை அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, கிராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம யோசிச்ச விதம் கரெக்டாக தான் இருந்திருக்கு, நம்ம ரிவ்யூ பண்ணது கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட இது ஃபஸ்ட்டு ரிவ்யூவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் 4 சீசன் பார்த்து இருந்தாலும் ஃபஸ்ட் 2 சீசன் நான் பார்க்கல. ஹானஸ்ட்டாக சொல்ல ஃபஸ்ட் 2 சீசன் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 5th 6th சீசன் நடுவில் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா எனக்கு பிடிக்கல, நான் பார்க்கல. ஓகேங்களா? ஆனால் 3rd 4th ஃபுல்லாக பார்த்தேன், 7th சீசன் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் பிக் பாஸ் எனக்கு பிடிக்கும். அதில் வர அந்த சைக்கலாஜிக்கல் விஷயத்தையும் இல்லை ஒருத்தவங்களோட மைண்ட் வாய்ஸையும் பிடிச்சி பேசுறதுக்கான ஒரு இடமா அந்த ஷோ இருக்குன்னா அது எனக்கு பிடிக்கும்னா, அந்த ஒரு மைண்ட் வாய்ஸை மற்றவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லை சொசைட்டியில் இந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளை சுற்றியும் வெறும் அது ஒரு சொசைட்டியோட ரெப்ளிகான்னு சொல்றது சும்மா வார்த்தையில மட்டும் சொல்றது இல்லை, நிஜமாவே அது ஒரு சொசைட்டியோட ரெப்ளிகா தான். பட் ஆனால் அது ஜனங்க ஒரு ஷோவாவோ ஒரு ஷோவை மட்டும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத மீறி அதில் வர்றவங்க சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கிற பட்சத்தில், இல்லை ஃபிலிமில் ஒரு டேரக்டராக இருக்க பட்சத்தில், இல்லை ஃபிலிமில் ஒரு ஆக்டராவோ ஆக்ட்ரஸாவோ இருக்க பட்சத்தில் அவங்க அப்படியே எங்களுக்கு பிடிச்ச ஆக்டர், எங்களுக்கு பிடிச்ச டேரக்டர், எங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்காம, இல்லை அவங்க ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, அவங்க ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜனங்க பார்த்து அவங்கள ரிவ்யூ பண்ணாங்கன்னா, இல்லை அவங்களோட மைண்ட் வாய்ஸை பிடிச்சாங்கன்னா, அந்த ஷோவோட கனெக்ட் ஜனங்க கிட்ட சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயத்தை நிறைய ஜனங்களுக்கு புரிய வைக்கிற விதமாக அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜனங்க ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் சீரியல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லாக்குக்குள்ளே போயிட்டதுனாலையோ, இல்லை ஃபேன் பேஸு ஆக்டர், இந்த ஆக்டர் எனக்கு பிடிக்கும், இந்த ஆக்ட்ரஸ் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளேயே லாக் ஆனதுனாலே என்னமோ தெரியல, அவங்களோட பர்சனல் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு முக்கியமாக எந்த ஃபேமோட செலிபிரிட்டியோட பர்சனலாக நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஆக்டராக பார்ப்போம், வில்லனாக பார்ப்போம், நல்ல ஆர்டிஸ்டாக பார்ப்போம், காமெடியனாக பார்ப்போம், அவ்வளோதான். பட் ஆனால் அந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த ஷோவையோ இல்லை அந்த படத்தையோ மறந்துடுவோம். அப்படின்னும் போது இந்த ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற விஷயம் 3 மாதம் ஒருத்தங்களை ஒரு வீட்டில் வச்சு அவங்களோட பிஹேவியரை வெளில கொண்டு வர்றதோ, இல்லை அவங்களுக்குள்ள இருக்க பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வெளில காட்டுற விதமாகவே இந்த ஷோ அமைகிற பட்சத்தில் அவங்க ஒரு சீரியலில் நல்ல விதமாகவே நடிச்சிருக்கலாம், அந்த சீரியல் செம்ம ஹிட்டு கொடுத்துருக்கலாம், அவங்க ஒரு படத்தை செம்ம ஹிட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்க நடித்த படம்லாம் கூட ஹிட் ஆயிருக்கலாம், மேபி ஒரு சிலருக்கு அவங்க நடித்த படம்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், சீரியல்லாம் அவங்கள வில்லியாக காமிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு ஹியூமன் பீயிங்காக அந்த வீட்டில் அவங்க இருக்கும்போது அவங்களோட சுயரூபம் வெளியில் வரும்னா அதுதான் அவங்களோட ரியாலிட்டி. அப்படின்னா அதுதான் ரியாலிட்டி ஷோ. இது ஸ்கிரிப்ட் நான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது உள்ள டீமோட தான் இருக்கலாம். ஆனால் அவங்க போடுற சண்டைகளோ இல்லைன்னா அவங்க வார்த்தைங்களோ இல்லை பின்னாடி போய் உட்காந்து காசிப் பேசுகிற இடத்துலையோ அவங்களோட சுயரூபம் தெரியும்னா, லிவிங் ஏரியாவில் ஒரு விஷயம் பேசுகிறாங்க, கார்டன் ஏரியாவில் ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துலையுமே அவங்களோட சுயரூபம் தெரியும்னா இதுதான் அவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அதுதான் அவங்களோட ரியாலிட்டியாக இருக்கும். ஓகே, அவங்க அது கேம்காக பண்ணலாம். நீங்கள் சொல்லுவாங்க ஒரு சிலர், நம்ம ஷோவில் கூட முத்து நல்லவரா கெட்டவரான்னு போட்டப்போ கூட அது என்ன கேமில் நல்லவரா கெட்டவரா? கேமில் நல்லவரா கெட்டவரா கிடையாதுங்க. ஆனால் ஒரு கேம் ஆடுறோம் அப்படின்னும் போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நியாயமா விளையாடு, தப்பா விளையாடுறா, இல்லை நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்ற போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா மட்டும்தான் அது தப்பு அப்படிங்கிறது பிக் பாஸ் கொடுக்குற அந்த ரூல் புக்கில் ஓப்பனாக தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம மனசாட்சி என்னவா ஃபாலோ பண்ணி விளையாடுறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எத்திக்ஸோட எப்படி விளையாடுறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒரு கேம் 2 பேர் ஆடிட்டு இருக்கோன்னா அதில் அவன் பார்க்கலன்றதுக்காக நான் இந்த காயை நகர்த்திட்டு வின் பண்ணிடுறேன், அது ஒரு கேரமாக இருக்கட்டும், செஸ் போர்டாக இருக்கட்டும், ஏன் ஈவன் கார்டு கேம்ஸாக கூட இருக்கட்டும், அப்படின்னு தாய் பஸ் அந்த மாதிரி எந்த விஷயமாவே இருக்கட்டும், அது 1-on-1 விளையாடினாலும் சரி, குரூப்பாக விளையாடுற விளையாட்டாகவும் இருந்தாலும் சரி. ஆப்வியஸாக செஸ்ஸில் 1-on-1 தான் விளையாட முடியும், ஆனால் கேரமில் குரூப் போட முடியும், தாய்பாஸில் குரூப் போட முடியும். அதே சமயத்தில் கார்ட்ஸ்லேயே 4-5 பேர் சேர்ந்து விளையாட முடியும். அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சீட்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த கேம்க்கு அது ஃபேர் இல்லைனாலும் அது விளையாட்டு தானேப்பா, விடுப்பா அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைங்க தப்பு பண்ணால் நம்ம அதை சொல்லலாம்.
அவன் வந்து வின் பண்ணோன்னு பண்ணிட்டான்ப்பா, சரி விடு குழந்தை தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வளர்ந்தப்புறம் அதை பண்ணால் இந்த சமூகம் அதை ஏற்றுக்குமா அப்படின்னா, சுற்றி விளையாடுறவங்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா சமூகம் ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி அப்படிங்கிற ஆங்கிளில் இருந்து தான் இது பார்க்கணும் அப்படின்னும் போது, அப்போ அது பணத்துக்காக விளையாடுற ரியாலிட்டி ஷோவாகவே இருக்கட்டும்ங்க, இல்லைனா அது வந்து கப்புக்காக விளையாடுற ரியாலிட்டி ஷோவாகவே இருக்கட்டும். அங்கே நம்மளா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கேம்கான எத்திக்ஸ் அப்படின்றது நான் சொல்லலை, பிக் பாஸ் ரூல்ஸே அதை தானே சொல்லுது. நீங்களா இருங்க, நீங்களா இருங்க அப்படின்னு. அப்போ நம்மளா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற போது அந்த கேம்காக ஸ்மார்ட்டாக யோசிக்கலாம், கிளவராக கூட யோசிக்கலாம். பட் ஆனால் அதே சமயத்தில் அந்த கன்னிங்னஸோ வன்மமோ ஹெல்த்தி காம்படிஷன் போகலாம். அதுக்கும் யார் கூடயும் போட்டியே போடக்கூடாதுன்னா போட்டி போடுங்க, ஹெல்த்தியாக போடுங்க, வன்மத்தை காட்டாதீங்க. அவ்வளோதான் என்னோட எத்திக்ஸ். அப்படின்னா மனசாட்சி கட்டுப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணுங்க. முன்னாடி நீங்கள் ஒன்று பேசுறீங்க, பின்னாடி நீங்கள் ஒன்று பேசுறீங்கன்னா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல, நம்ம இப்போ தானப்பா அவனை பாராட்டிட்டு வந்தோம், பின்னாடி போய் இப்படி பேசுகிறோம் அப்படின்னா அது நீ கேம்காக பண்ணுற அப்படின்னும் போது அங்கே நீயா இருக்கியா இல்லை நீ கேம்காக ஒன்று பண்ணுறியா அப்படின்னும் போது உன்னோட ஒன்று தான் இருக்கணும். ஒன்று நீ உன்னோட கேரக்டர் அதுவாக இருக்கணும், இல்லைனா கேம்காக பண்ணுறதா இருக்கணும். அப்போ கேம்காக என்ன வேணா பண்ணலாமான்னு ஒரு விஷயம் வந்தா அங்கே அது எப்படி ஃபேர் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம்னா, நான் இந்த ஒரு ப்ராசஸில் தான் பிக் பாஸை அப்போதுலேருந்து பார்க்குறதோ சரி, இப்போ பார்க்குறதோ சரி, ஈவன் இப்போ ரிவ்யூ பண்ணுறதோ சரி. ஸோ வந்து எனக்கு வந்து அந்த ஷோ பார்த்தோன்னே என்ன ஃபீல் ஆகுதோ எப்பயுமே அதை நான் பற்றி நிறைய பேசுவேன். அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது மாதிரிலாம் பேசுவேன், பிக் பாஸ் பார்க்குறவங்க கிட்ட பேசுவேன். அப்படின்னா அதையே நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கான ஒப்பீனியனாக எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ற எனக்கான ஒரு தாட் வந்த இடம் தான் இந்த சீசன் 8 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லேயே எனக்கு ஜாக் வந்து அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தெரியலாம். பட் ஆனால் அவங்க கேம் ஆட வந்த கண்டென்ட் கிரியேட்டராக தெரிஞ்சாங்களே தவிர மற்றவங்களை ஏமாத்துறவங்களாவோ இல்லைனா மற்றவங்க கேமை அடித்து ஆடுறவங்களாவோ எனக்கு தோணவே இல்லை. இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறோன்னா அவனை விட நான் ஜாஸ்தி பொட்டென்ஷியல் போடணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவனை தள்ளி விட்டுட்டோ அவன் காலை இழுத்து விட்டுட்டோ நான் ஓடணும்னு நினச்சா அது எனக்கான எத்திக்ஸ் இல்லை. மேபி அதை பண்ணி வின் பண்ணலாம், கண்டிப்பாக வின் பண்ணலாம், சாய்ஸ் நிறைய இருக்குது, ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் அதை பண்ணலாம். எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா எனக்கு அது கேம்கான எத்திக்ஸா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த நல்லவரா கெட்டவராங்கிறது கூட கேம்கான எத்திக்ஸில், கேமில் என்ன நல்லவரா கெட்டவரானா எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும்ல. அப்போ அது கேம்கான எத்திக்ஸா இல்லையான்றது எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன எத்திக்ஸ் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸோட ப்ளே தான் பிடிக்கும். அப்படின்னா அந்த இடத்துல இந்த சீசனில் டிசர்விங் கண்டஸ்டன்ட்னா நான் ஜாக்குக்கு மட்டும் அதை கொடுப்பேன். அப்படின்னா அதுக்கு 2வது இடத்துல நான் யாரை வைப்பேன் அப்படின்னு பார்த்தா அவங்களா இருந்தாங்க. அப்படின்னா இது நான் சொன்னால் ஜாக் ஃபேன்ஸ்க்கோ கோவம் வரலாம், இல்லைனா மற்ற ஃபேன்ஸ்க்கோ கோவம் வரலாம். அப்படின்னா இப்போ தான் வந்து நான் ஏவி பார்த்துட்டு வந்தேன், ஃபினாலேக்கு வந்து வரவங்க ஏவிலாம் போடுவாங்க இல்லைங்களா, அதில் பார்த்துட்டு வந்தேன். சௌந்தர்யா அது பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இந்த ஷோலையாவது கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வரணும் அப்படிங்கிறதுல எல்லா சீசன்லையுமே எனக்கான ஒரு விஷயம் மைண்டில் ஓடும். அப்படின்னா அதுக்கு நான் ஆரி சீசனில் வந்து ஆரி சார் வந்ததை செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். ஏன் இப்பயுமே ஆரி சாரோட ஒரு தமிழான ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு ஜீ தமிழில். நான் வந்து நடுவில் ஜீ தமிழ் கூட இல்லை, அது கலைஞர் டிவின்னு நினைக்கிறேன், யூடியூப்லேயே வரும். ஸோ வந்து அந்த டிபேட் ஷோ நான் பார்ப்பேன். விஜய் டிவியில் எந்த அளவுக்கு நீயா நானா ஷோ நான் பார்ப்பேன் பிடிக்கும் அப்படின்னாலுமே நான் சின்ன வயசுலேருந்தே நீயா நானா ஷோக்கு அவ்வளோ பெரிய ஃபேன். நான் 10th +1 படிக்கும் போதுலேருந்தே அந்த ஷோ வந்து நான் எனக்கு பிடிக்கும். அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் கோபி சாரோட ஃபேன். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த ஷோ நான் பார்ப்பேன்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து இவர் இன்னொருத்தர் கருப்பழனியப்பன் அவர் கொஞ்ச நாள் பண்ணார், அதை பார்த்துருக்கேன். அதோட வேர்ஷனாக வந்து ஒரு பேர் எனக்கு மறந்துருச்சு, இன்னொருத்தர் ஹைட்டாக உள்ளே பண்ணுவார், அவரும் ஒரு நல்ல ஆங்கர், அவரும் ஒரு ஷோ பண்ணுறார். வா தமிழாதவா வந்து ஆரி பண்ணுறாரு. இன்னொருத்தர் அப்புறமா வந்து நான் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. அவர் இன்னொருத்தர் பேர் வந்து அவர் தமிழான்னு ஒரு ஷோ பண்ணுறாரு, அவர் வந்து ஜீ தமிழில் பண்ணுறார். வா தமிழா வந்து இதில் வருது கலைஞர் டிவியில். இது வந்து இவர் பண்ணுறார், ஆரி சார் பண்ணுறாருனா ஜீ தமிழில் பண்ணுற ஒரு பேர் வந்து ஆவுடையப்பன். ஸோ இந்த ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு வர பட்சத்தில், டிபேட் ஷோஸ் அப்படின்னு வர பட்சத்தில் அங்கே வர கான்ட்ரவர்சிஸை பேலன்ஸ் பண்ணும்போதும் இல்லை அதுக்கான நியூட்ரல் ஒப்பீனியன்ஸ் ஓகே நம்மளுக்கு வந்து அது 4 hours ஷோ, அதில் வந்து 1 hour தான் ஃபில்டர் பண்ணி காட்டுறாங்க. அப்படின்னாலுமே அங்கே அந்த 1 hourல வரக்கூடிய விஷயங்கள் ஏதோ விதத்தில் சொசைட்டிக்கு தேவையான விஷயமாகவும் சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய விஷயமாகவும் பொண்ணுங்களுக்கான ஒரு ப்ரையாரிட்டியை இன்னும் இந்த சொசைட்டி நிறைய கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கான ரெக்கக்னேஷனை நிறைய கொடுக்கணும், இல்லைனா
பொண்ணுங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதில் அவங்க சாதிக்கிறாங்க சாதிக்கல அதெல்லாம் அப்புறம், பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது, அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத விடவும், அதில் நாங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் எங்களுக்கு ஒரு நாங்கள் மிஸ்டேக்ஸும் பண்ணலாம். நாங்கள் ஃபுல்லாக சரின்னு நாங்கள் சொல்லலை, மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ஸை நாங்கள் எடுத்து வைக்கிறோம், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸில் கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு ரெகக்னேஷனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இது சொசைட்டி கிட்ட கேட்குற விஷயம் அப்படிங்கிறத விடவும் இது முதல்ல ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்படின்னும் போது ரியாலிட்டி ஷோ அப்படின்ற பிக் பாஸ் ஷோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட அது கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இது வந்து தமிழில் மட்டும் நடக்கலை. ஹிந்தி பிக் பாஸில் நம்ம தமிழ் ஆள் வந்து ஒருத்தங்க வந்து ஸ்ருதிகா போயிட்டு அங்கே வந்து வின் பண்ண முடியலனாலும் அவங்க வந்து அங்கே வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா மராத்தி பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ், எல்லா இடத்துலையுமே பிக் பாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாலுமே அங்கே பொண்ணுங்களுக்கான ப்ரையாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு படத்துலேயே ஆகட்டும், ரியாலிட்டி ஷோலே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பொண்ணுங்களுக்கான ஒரு ப்ரையாரிட்டி இருக்கணும். அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். அப்படின்னும் போது முதல்ல விடவும் இப்போ எவ்வளோ பரவாயில்ல, ஒரு 15-20 இயர்ஸ் பேக்கை விட இல்லை 40 இயர்ஸ் நம்ம அம்மா காலத்தை விடவும் இப்போ எவ்வளவோ கொஞ்சம் பரவாயில்ல. அப்படின்னாலுமே இன்னும் நம்மளுக்கான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சானா அது கண்டிப்பாக வரவே இல்லை. மெஜாரிட்டி மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். அப்படின்னு சொன்னால் நிறைய ஷோஸில் நம்மளுக்கான வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ஏற்படவே இல்லை. அதுக்கப்புறம் அதில் நம்ம சொல்கிற கருத்துகள் ஏற்புடையதாக இருக்கா இல்லையான்னு சொசைட்டி கிட்ட தான் அந்த ரெகக்னேஷனை வாங்க வேண்டியதாக இருக்குன்னா, அது வீட்டிலேருந்து ஆரம்பித்து வெளி உலகத்தில் சொசைட்டி வரைக்கும், ஒரு ஆஃபீஸ் வரைக்கும், ஒரு ரியாலிட்டி ஷோ வரைக்கும் அது பிரதிபலிக்குது. அப்படின்னா பொண்ணுங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல என்னோட ஆதங்கமும் இருக்குது. இது என்னோட ஒப்பீனியனை நான் எடுத்து வைக்கவே இல்லை, என்னோட ஆதங்கமும் இருக்குன்னா இதில் எனக்கான விஷயங்களும் பர்சனலாக எனக்குமே அது நிறைய கனெக்ட் ஆகுது. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளே ஏன் பண்ணக்கூடாது? அது ஒரு ரிவ்யூவாக பண்ணும்போது இந்த இடத்துல முத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணலையான்னு கேட்டால், பாய்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணலையான்னு கேட்டால், பாய்ஸும் நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன், கேர்ள்ஸையும் நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அப்படின்னா பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது முத்து எவ்வளோ டிசர்விங்கோ அந்த அளவுக்கு ஜாக்லினோ டிசர்விங் அப்படின்னு நான் ஸ்டார்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன்னா, அதுக்கப்புறம் முத்துவோட கேம் பிளேவோ ஜாக்கோட கேம் பிளேவோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து இவங்களது வேற அவங்களது வேறன்னு நான் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபேராக தோணுது ஜாக்கோட பிளே அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல அப்போ பாய்ஸ் யாருமே அதுக்கு டிசர்விங் இல்லையானா என்ன கேட்டால், இப்போ பாய்ஸில் டிசர்விங்னு சொல்கிறது நான் ரயானை தான் சொல்லுவேன், ரயான் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா ரயான் வைல்டு கார்டில் வந்தாலும் கேர்ள்ஸ்க்கான அந்த ரெஸ்பெக்டாக அவர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கார். அவர் அதில் கோவா கேங்கில் அவர் பழகின விதம் ஆகட்டும், இல்லைனா வந்து அவங்க வீட்டாளுங்க ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உள்ளே வரும்போதுமே அவங்க அக்கா ஜாக்கியோ சௌந்தர்யாவோ பின்னாடி பேசினது பேசியிருப்பாங்க. அப்புறம் மஞ்சரியும் முத்துவையும் நம்பாதன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதுக்கான விளக்கத்தை அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஒரு அக்காவும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு எனக்கு வந்து என் தம்பி ஜெயிக்கணும், இல்லை என் தம்பிக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும், என் தம்பி இந்த ஷோவில் எதையாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிறது அதோட ஃபீலிங்ஸை நம்ம எந்த அளவுக்கு நியாயமாக பார்க்குறோமோ, அதே மாதிரி அந்த இடத்துல ரயானுக்கு வந்து ஜாக்கோ இல்லைனா வந்து சவுண்டோ தப்புன்னு அவங்க அக்கா சொல்லும் போதுமே வந்து அவர் உள்ளே போய் தெலுங்கில் தான் பேசியிருப்பாரு. ஸோ எங்களுக்கு தெலுங்கு தெரியுன்றதுனால அவர் பேசினதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆல்ரெடி அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அதாவது அவங்க வந்து ஜாக்கு சவுண்டு அப்பெல்லாம் பேசுகிற பட்சத்தில் அவங்க அம்மா வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் உள்ளே வந்து அவங்க அக்கா வந்து இந்த மாதிரி வந்து நீ ஜாக்கை நம்பாத, சவுண்டை நம்பாத, இல்லைனா வந்து தீபக்கை நம்பு அப்படிலாம் சொல்லும்போது, அவர் தீபக்லாம் நம்பி இருந்தால் அந்த ஜால்ரா கூட்டத்தை கூட தான் போய் சத்யா வெளில போன மாதிரி அருண் வெளில போன மாதிரி வந்திருப்பாரே தவிர இந்த அளவுக்கு வந்து டாப் 5ல வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் சௌந்தர்யாவும் ஷைன் ஆனாங்க, ஜெஃப்ரி ஷைன் ஆனால் வந்து அவனோட குள்ளநரி ஆட்டமோ இல்லைனா அவனோட ஒரு வன்மமோ ஏதோ ஒரு இடத்துல ஜனங்க கண்டுபிடிச்சிட்டதுனால அவன் வெளில போயிட்டான். அப்படின்னும் போது இப்பயுமே அந்த வன்ம குடோனோ தான் இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. சத்யா ஜெஃப்ரினா இது புரியாமல் அந்த வீட்டில் என்ன சொல்கிறது ஒரு விதமாக இன்னசென்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது இப்போ சௌந்தர்யாவும் முன்னாடி ஜாக்லினோ அப்படின்னும் போது ஜெஃப்ரியை முழுசாக அவங்க தம்பியை ஒத்துக்கிட்ட பட்சத்தில் தான் விஷால் செஞ்ச தப்பையுமே சௌந்தர்யாவால் முழுசாக புரிஞ்சுக்க முடியலனாலும் யார் என்ன வேணால் பேசிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நானாக இருக்கேன், இல்லை என்ன நான் நம்புகிறேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு சௌந்தர்யா அவங்க இந்த ஷோவில் ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அப்போது ஜாக் ஏன் ஜெஃப்ரி வந்து நம்பினாங்க அப்படின்னா, ஜாக்கோட வீட்டு ஆளுங்களே வந்து ஜாக் வந்து உன்னை பின்னாடி பேசுறது அப்படின்னு சொல்லும் போதுமே ஜாக்குக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஜாக்கோட உண்மையான பாசம் ஜெஃப்ரி கிட்ட தம்பி அப்படிங்கிற இடத்துல இருந்தது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, ஜாக் எப்பயுமே அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை வச்சு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, ஆனால் அதை வச்சு அவங்க ப்ளே பண்ணலை. அந்த எமோஷனல் சப்போர்ட்டு அவங்களுக்கு தேவையானதாக இருக்குது. அப்படி மாதிரி இந்த கேமுக்காக அது தேவையா இல்லை, அது ஒரு லைஃபுக்காக அவங்க தேவையாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க அந்த பழக்கத்தை பழகியிருக்காங்க. அதில் அவங்க ஜெஃப்ரியை தம்பி
தம்பியாக பார்த்ததாகட்டும், ரயானை தம்பியாக பார்த்ததாகட்டும், தீபக் அண்ணா அண்ணன் சொன்னதாகட்டும், நேற்று சத்யா வந்து பின்னாடியே போய் பேசுவாங்கன்னு அவங்க மேபி ஷோ வெளில போய் பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல, பேசுவாங்க பேச மாட்டாங்க அப்படின்றது மாதிரி நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நீ எனக்கு ஒரு அண்ணா அப்படின்ற இடத்துல பேசினதாகட்டும், ரஞ்சித் சார் அப்பான்ற இடத்துல அந்த ஒரு டாஸ்க்லாம் வரும்போது பண்ணதாகட்டும், அப்புறம் அண்ணான்னு சொன்னதாகட்டும், ஏன் ஃபேட்மேன் அவ்வளோ வந்து ஜாக்லினை டார்கெட் பண்ணியுமே எனக்கு அவர் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆனாலுமே அவருக்கான மதிப்பை நான் கொடுத்துருவேன்னு தள்ளி நின்னதாகட்டும் இந்த ஒரு வாரம் அவர் உள்ளே வந்தப்போ. ஸோ அவங்க வந்து ஜென்ஸ் கிட்ட அந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீலை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலுமே, ஜெனினா ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலுமே, அது அந்த சைட்லேருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ வந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இல்லை ஷோ பார்த்தவங்களுக்கும் புரியும். அப்படிங்கும்போது வெளில பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்களுக்கு வந்து அது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்றது அவங்க வீட்டு ஆளுங்க இப்போ புரிய வைப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா உள்ளே வந்தப்பவே வந்து ஜெஃப்ரியை தான் சொன்னாங்கன்னா, ஆனால் இன்னமும் அவங்க உள்ள அந்த ஜெஃப்ரியை நம்பிட்டு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு அவனை தம்பியை ஏற்றுக்கிட்டு அவனை பற்றி ராணுவ பேசும்போது, சத்யாவையும் ஜெஃப்ரியும் பற்றி ராணுவ பேசும்போது ஜாக்லினும் சௌந்தர்யாவும் முன்னாடி போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கான அவங்க இவங்க மேல வச்ச நம்பிக்கை உண்மை. ஆனா அதுக்கு அவங்க டிசர்விங்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் சொசைட்டியோட ரெப்ளிகாவா இருக்கா. ஸோ அதான் கைஸ், நான் ராணவன்னு சொல்லியிருப்பேன், சாரி ராணவ் இல்லை ஆர்னவ் வந்து சத்யா ஜெஃப்ரி சொல்லும் போது எல்லாரும் வந்து ஆர்னவை திட்டணும். நான் அப்பவுமே சொல்லியிருப்பேன், ஆர்னவ் சொன்னது உண்மை, ஆனால் சொன்ன விதம் தப்பு. அப்படின்னா இது வந்து எங்கே உண்மையாக இருக்குது அப்படின்னும் போது, நேற்று சத்யாவோட ஜெஃப்ரியோட குணத்தை ஜனங்க பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாக இருக்குது அப்படின்னா, இதை ஆல்ரெடி ஓரலுக்காவது புரிஞ்ச ஆர்னவ் வந்து சொன்னார் அப்படின்னா நான் அவர் சொன்னதை நியாயப்படுத்தலாம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு உண்மை இருந்துதான்னு கேட்டால் உண்மை இருந்தது தானே. நேற்று சத்யாவோட ஜெஃப்ரி விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அவர் சொன்னது, அப்போ அவர் சொன்னது உண்மைதானோ, அவர் வந்து திட்டினது சரிதானோ அப்படின்னா, அவர் திட்டினது தப்பு கிடையாது, திட்டின விதம் தப்பு, சொன்னது தப்பு கிடையாது, சொன்ன விதம் தப்பு, அவ்வளோதானே தவிர நேற்றுமே ஜெஃப்ரி வந்து எவ்வளோ வன்மத்தோட ஒரு விஷயமா பண்ணிட்டு, நேற்று நம்மளும் அந்த வீடியோஸ் போட்டிருப்போம், அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பட் ஆனால் அதில் நான் இந்த டான்ஸ் விஷயத்தை பற்றிலாம் பேசலைன்னா, நான் லைவில் பார்த்துட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் அந்த டான்ஸ்லாம் வந்தது, நான் எபிசோட்குள்ளே போகவே இல்லை. இப்போலாம் எனக்கு எபிசோட் பார்க்க பிடிக்கிறதே இல்லை. என்ன எபிசோடில் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி தேவையானதை மட்டும் தான் காட்டுறாங்க. அப்படின்னும் போது உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம அந்த ஷோவை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, இல்லை அந்த ஷோவில் இருக்க கண்டஸ்டன்ஸை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படின்னும் போது இந்த சொல்லுவாங்களே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும், அந்த மாதிரி தான் வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து இதில் எபிசோடில் காட்டுறாங்கன்னும் போது நான் லைவ்ல பார்க்குற விஷயம் தான் ஷேர் பண்ணுறேன், இல்லை லைவ்ல பார்க்கும்போதே ஷேர் பண்ணுறேன் போது அப்போதைக்கு எனக்கு என்ன கண்டென்ட் வந்துச்சோ அதை தான் வந்துட்டு நான் வந்துட்டு அது உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன். அப்படிம்போது அந்த டான்ஸ் விஷயம் அப்போ வரல, அது அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தது. ஸோ அந்த டான்ஸ் விஷயத்துலமே வந்து அந்தளவுக்கு ஆடும்போது அங்கே உள்ள ஒரு குரூப் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, மஞ்சரியோ முத்து ரயான் சௌந்தர்யா, அப்புறம் வந்து ரியாவும் வந்து இது டைரெக்டாக இன்டெரக்டாக சொல்கிறாங்க சத்தம் போட. சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள், சத்தம் போடாமல் ஓரளவுக்கு கம்மியாக சத்தம் போடுங்க அப்படின்னு வந்து இந்த இடத்துல ரியா வந்து ரொம்பவே உண்மையாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறத அவங்க வெளில போய் அந்த 1 வீக் அவங்கள வந்து சரியாக வந்து ஜனங்க ஜட்ஜ் பண்ணாமல் அமிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணாங்களோ, இப்போ வந்து அவங்களோட ஒரு யூனிக்னஸ் அவங்க உள்ள அந்த அப்புறம் நல்லாவே காட்டுறாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேட்மேன் வந்து உள்ள வந்து அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அந்த நாக் அவுட் விஷயத்துலையுமே கூட எல்லாரும் மண்டையே கழுவினாலும் ரியா அதுக்குள்ளே போக மாட்டாங்க. எனக்கும் இதுக்கும் ஒத்து வரல, நான் இதில் வந்து நான் அந்த கேமே ஆடலனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி கேம் ஆட வேணான்னு சௌந்தர்யா அழ வைக்கும் போது அவங்க ரியா தள்ளி நின்னும் போது தான் அவங்களோட யூனிக்னஸ் தெரிஞ்சுது. இப்பயுமே தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துலையும் இல்லைனா நேத்துமே வந்து ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணும் போதுமே வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு உண்மையாக ரொம்ப ராவா இருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா அவங்க வந்து அதை காட்டும் போது நிஜமாவே இதுக்காக அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் முத்துவோட ஃபேன்ஸோ இல்லைனா வந்துட்டு இல்லை என்ன சொல்றது அவங்களுக்கான விஷயம் சோஷியல் மீடியாவில் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க இஷ்டம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே நானாக தான் இருப்பேன், இல்லை எப்பயுமே நானாக தான் இருப்பேன். அப்போ அந்த 1 வீக் வந்து போனப்போ அவங்களா தான் இருந்தாங்க, இப்பயுமே அவங்களா தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல ஃபேட்மேனோட ட்ராப்பில் ரியா மாட்டில் மற்ற 7 கண்டஸ்டன்ஸ் மாட்டினாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களுக்கும் நியாயமா, இல்லைனா சொசைட்டியில் யார் மேலேயுமே கேர்ள்ஸ் மேலே தப்பே இல்லையா, இல்லைனா பாய்ஸ் எல்லாருமே தப்பா அப்படின்னா நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வரவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கு. நம்ம சந்திக்கிற ஆளுங்களோ இல்ல நம்ம சுத்தி இருக்க ஆளுங்களோ இல்ல நம்ம பாக்குற அந்த ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற விஷயத்திலயோ இல்ல டிபேட் ஷோ அப்படின்னு வரும்போதோ அந்த இடத்துல நம்மளுக்கான விஷயத்த ஓகே இது சரிதானே, இல்ல இப்படியே இதை யோசிக்கலாம்ல, இல்ல இந்த விஷயத்த இப்ப மாத்தினா நல்லா இருக்கும்ல, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் மாத்துங்களேன் அப்படின்ற இடத்துல இருந்துலாம் நம்ம யோசிக்கும் போதுதான் நம்ம சொசைட்டி இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போக. அப்படின்னா ஜென்ஸை விடவும் கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஃபேமிலிஸ் தான் முன்னுக்கு வருது அப்படிங்கிற இடத்துலையும் இல்லைன்னா நம்ம இந்தியாவுமே இப்போ வந்து
என்ன சொல்கிறது, அந்த விமென் வந்து அவங்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுற இடத்துல தான் நம்மளுக்கான அந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயத்துலேயோ ஆகட்டும், இந்தியாவோட முன்னேற்றமோ ஆகட்டும், அது வந்து நம்ம இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாகவே தான் இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல ஏன் இருந்துக்கிட்டே, டெவலப்பிங் கண்ட்ரியாகவே ஏன் இருக்கும், ஏன் டெவலப்டு தான் டெவலப்டாக ஆகவே இல்லை அப்படின்னு நம்ம படிக்கிற புக்ஸ் காலத்துலேருந்து அது அப்படி தானே இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரி இன்னும் டெவலப்பிங்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். டெவலப்டுன்னு ஏன் சொல்ல முடியல அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து எல்லாருமே கொஞ்சம் பேக் அடித்து நிற்கிறோம். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு குறையுது அப்படின்னா, ஒரு அக்கா தம்பியாக வரட்டும், அண்ணன் தங்கச்சியாக வரட்டும், இல்லை 2 பொண்ணுங்க இருக்கிற வீடாக இருக்கட்டும், 2 ஆம்பளை பசங்க இருக்கிற வீடாக இருக்கட்டும், இந்த சொசைட்டி எப்படி பார்க்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா, இல்லை ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கும் போதும், ஒரு பையன் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் போதும், அங்கே இருக்க பெரியவங்களே அந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கோ தெரியும்னா ஓகே. ஒரு சில இடங்கள்ல இது மாறி இருக்கு, ஒரு சில வீட்டில் இது மாறி இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த பேரண்ட்ஸ், அந்த பெரியவங்க எல்லாருக்கும். ஆனால் எல்லா இடத்துல இது மாறல. ஆனால் நம்ம ஒரு சர்வேன்னு எடுத்து பார்த்தா மெஜாரிட்டி தான் பேசுவோம்னா, மெஜாரிட்டி மேல் பெர்ஸ்பெக்டிவ் தானே எப்பயுமே அப்பர் ஹேண்டாக இருக்குது. அப்படின்னா ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ஸை எடுத்து பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்படின்னும் போது ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ஃப்ளாஸே இல்லைன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்மளாம் முன்னேறிட்டு இருக்கோம், இல்லை இப்போ தான் எங்களுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குன்னா நாங்களும் தப்பு பண்ணி தான் கற்றுக்கணும்னா, நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. தப்பு பண்ணாலும் எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் கற்றுக்குறோன்னு தான் சொல்கிறோம். ஆனால் மேல் டாமினேட்டடாக இருக்கிற இந்த சொசைட்டிக்குள்ளே ஜென்ஸ் தப்பே பண்ணாலும், இல்லை அவங்களுக்கு வாய்ப்பை வந்து அள்ளி அள்ளி கொடுத்து அவங்கள தப்பு பண்ண வச்சாலும், நீங்கள் அவங்க செய்யறது தான் சரின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்கன்னா, ஸோ வந்து மைனாரிட்டியாக இருக்க எங்களை மாதிரி கேர்ள்ஸுக்கான சப்போர்ட்டை ஏதோ ஒரு இடத்துல எந்த சின்ன ஷோலேருந்து ஆரம்பித்து, ஒரு படத்துலேருந்து ஆரம்பித்து, இல்லை ஒரு ஈவெண்ட்டு, ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ அப்படின்னு வரும்போது அங்கேருந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து தான் இந்த ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறது இடத்துலேருந்து பண்ணது. இதில் நான் ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டாக ஸ்டார்டிங்கே ஜாக்கை பார்த்த பட்சத்துலையும், அதுக்கப்புறம் அதில் யாரெல்லாம் அந்த ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக அந்த வருவாங்க டிசர்விங் அப்படின்னு வர்ற இடத்துல தர்ஷிகாவையும் வச்சுருந்தேன் அப்படின்னா, மஞ்சரியும் வச்சுருந்தேன் அப்படின்னா, சௌந்தர்யாவும் அதில் இருக்காங்க அப்படின்னா, சௌந்தர்யா ஸ்ட்ராங்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவங்க வந்து ரொம்பவே ரியலா ராவா இருக்காங்க. ஜாக் இப்போ வந்து ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்கன்னா நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு அக்கா ரொம்ப மெச்சூர்டா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கோவம் வரும், அவங்க வந்து யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்ற ஒரு புரிதல் இருக்கணும். அவங்க தப்பாவே இருந்தாலும் அவங்கள திட்டாம அந்த விஷயத்துல தள்ளி நிற்கவோ இல்லைன்னா அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணவோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த தங்கச்சி வந்து இன்னசென்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஷார்ட் டெம்பரா இருக்கலாம். பட் ஆனா அவங்களுக்கு உலகத்தோட அந்த எக்ஸ்போஷர் கம்மியா இருக்க பட்சத்துல அவங்க வந்து அவங்களாவே இருப்பாங்க. ஒரு கியூட்டா எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் சீக்கிரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க, சீக்கிரமா கோவப்பட்டுருவாங்க. ஆனால் அதை எடுத்து டக்குன்னு அவங்களுக்கு புரியாது, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, சட்டுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் மெச்சூர்டா இருக்க ஒரு அக்கா வந்து அதை எடுத்து சொல்லி வந்து, இல்லை நீ பண்ணது கோவம் சரிதான், ஆனால் அதை இங்கே காட்டியிருக்க வேணாம், இப்படி காட்டியிருக்க வேணாம், நீ பேசின விதம் சரிதான், ஆனால் அது அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ பண்ணாத, உனக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணு, உனக்கு சரின்னு பட்டா பண்ணு, இல்லை அவங்க சொல்றதே சரியா தப்பான்னு ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சுட்டு பண்ணு அப்படின்னு மெச்சூர்டா ஒரு அக்கா அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் 2 பொண்ணுங்களுமே 2 விதமா இருப்பாங்க. இதுல யாருமே சரியும் கிடையாது, யாருமே தப்பும் கிடையாது, அவங்கவுங்களோட நேச்சரோட அவங்கவுங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு அக்காவா நான் ஜாக்லினையும் தங்கச்சியா நான் சௌந்தர்யாவையும் தான் வைப்பேன்னா, நீங்க வந்து அந்த ஏவி வீடியோ கூட உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட்ல வரும், நீங்க பாருங்க. அவ்வளோ அழகா இருந்தது. அப்படின்னா அந்த நம்ம வந்து ஜாக்கோட ஏவி வீடியோ பார்க்கணும்னு ரொம்ப நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம். ஏன்னா அவங்க ஃபினாலேக்கு வந்தா அதை காட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஏவி வீடியோஸ் அவ்வளோ அழகா இருக்குங்க. அந்த ஃபினாலேக்கு அவங்க போடுறது, அவங்க வந்து இத்தினாலும் இந்த ஷோல பண்ணிட்டு இந்த டாப் 5 வந்துருக்கணும், அப்படி என்ன தாண்டா பண்ணும், என்னமோ ஒன்று பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்னா அந்த ரூமில் போய் நின்று அந்த ஏவியை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அது வந்து போன சீசன்லையுமே எல்லாருக்குமே அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதைத்தான் நேற்று மஞ்சரி கிட்ட ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மஞ்சரி கிட்ட பேசும்போது, ரொம்ப ஜாலியாக பேசுகிற டைமில் அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு கப்பு பணம் அதெல்லாம் இல்லை. அந்த மஞ்சரி சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஏவி வீடியோ போடுவாங்கல்ல ஃபைனல்ஸ்க்கெல்லாம், ஃபினாலேக்கு வந்தவங்களுக்குலாம் அது பார்க்கணுன்னு தான் ஆசை, அதுக்கு தான் எனக்கு பண்ணோன்னா ஜாக் சொல்லுவோம், அதுதான் மச்சான், அதுதான் எனக்கு கூட அந்த ஏவி போடுவாங்கல்ல அதுதான் எனக்கோ வேணும், அது ஃபினாலி கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் தானே போடுவாங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஜாக் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்றது கஷ்டமாக இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் இந்த சொசைட்டியில் கிடைக்கும்னு நம்ம நம்புவோம். அவங்க இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு சீரியல் பண்ணாலும் சரி, இல்லை வந்து அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்களுக்கான விஷயத்துக்கு இந்த யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணோன்னு நம்புவோம். நம்ம முன்னாடி ஜனங்க முன்னாடி அவங்க ஒரு ரெக்கக்னேஷன் கேட்டு வந்தால் அந்த ரெக்கக்னேஷன் அங்கே அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சக்ஸஸில் கொண்டு வரதுக்கான எல்லா எஃபோர்ட்டையும் நம்ம
போடுவோம் அப்படின்ற ஹோப் அவங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக அவங்க வெளில வந்து இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி ஃபைனாலேக்கு வருவாங்க. இல்லை இதுக்கப்புறம் ஏன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமாக இருக்கக்கூடிய ஆள் தான் விஜய் டிவியில். அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வரும். அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்ட்ஸில் அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம். அப்படின்றதோட நம்ம வந்து ஜாக்குக்கான இந்த விஷயத்தை வந்து பாசிட்டிவ் விஷயமாகவே கொண்டு போவோம். அவங்களுக்காக ஃபீல் பண்ண வரைக்கும் போதும். ஆனால் அவங்களுக்கான சப்போர்ட் இனிமேல் எப்படி கொடுக்கறதுன்னு யோசிப்போம். அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜாக் வெளில போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க ஏவி வந்து பார்க்கல அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் சௌந்தர்யாவோட ஏவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி இடத்துல ஜாக் இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கான அழகான ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம், அக்கா தங்கச்சி பாண்டிங்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் என்னோட வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஒன்று பேசியிருப்பேன். சௌந்தர்யாவும் ஜாக்கும் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நடுவில் சண்டை வரும், அப்புறம் கோவா கேங் ஆவாங்க, திருப்பி சண்டை வரும், அப்புறம் திருப்பி வந்து இப்போ அந்த ஃபினாலே கண்டஸ்டன்ஸ் ஒன்றாகும்போது திருப்பி ஜாக், ரயான், சௌந்தர்யா ஒன்றா தான் இருப்பாங்க. நான் கூட வித்தவுட் ஜெஃப்ரி கோவா கேங்குன்னு பேசியிருப்பேன் ஒரு சில இடத்துலலாம். அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜெஃப்ரி மட்டும்தான் குள்ளநரி ஆட்டம் ஆனதே தவிர அந்த கோவா கேங்கில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான தனித்தன்மையோட தான் அந்த விளையாட்டை விளையாடி இருக்காங்க. சௌந்தர்யா அவங்களுக்கான தனித்தன்மையோட விளையாடி இருக்காங்க. ஜெஃப்ரி அவங்களுக்கான தனித்தன்மையோட, ஜெஃப்ரி வேஸ்ட்டு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி, ரொம்ப சாரி கைஸ். ரயான் அவருக்கான விஷயத்தோட விளையாடி இருக்காரு. அவங்க வீட்டு ஆளுங்களே வந்து சௌந்தர்யாவும் ஜாக்கும் சொன்னாலும் இப்போ வரைக்கும் சௌந்தர்யா கிட்டேயும் ஜாக் கிட்டேயும் அழகாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டா அவர் பண்ணுறாரு. அப்படின்னும் போது அதை விடவும் சௌந்தர்யா வந்து ஜாக்குக்கு எதிராக அப்புறம் வந்து அந்த முட்டை பஞ்சாயத்தில் வரும்போது ரயான் வந்து அந்த வீடே வந்து இவங்க 2 பேர் எப்போ சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் அழகாக ரயான் சௌந்தர்யா நீயும் ஸ்டாப் பண்ணு, ஜாக் நீயும் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்ன இடத்துல அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்கு நடுவில் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண இடத்துலையுமே அவர் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அப்படின்போது அவங்க அக்கா உள்ள வந்து தெலுங்கில் வந்து அவ்வளோ பண்ணும்போது அவங்க அம்மா கிட்ட போய் அவர் சண்டை போடுவார். அவங்க அக்கா, அதாவது அந்த வீட்டு ஆளுங்களே வந்து நம்ம வீட்டு ஆளுங்களை நம்ம விட்டு கொடுக்குறாதுன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஒரு கேம். அந்த கேம்குள்ளே நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு செய் எல்லாம் பண்ணு, பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு வர பட்சத்தில் இல்லை ஜாக்கையோ சௌந்தர்யாவையோ இல்லைனா அந்த ஹாலில் வச்சுட்டு அவங்க அக்காவை கொஞ்சம் ஹாஷாக பேசிடுவாங்க இல்லையா, இப்படிப்பட்ட இவங்களுக்கு முன்னாடி நீ டிடிஎஃப் வின் பண்ணுடா, நீ அதுக்கு தகுதின்னு காமிடா, ஜாக்கோட வின் பண்ணுடா. அப்படின்னும் போது இப்போ ஜாக் வெளில போனதில் ரொம்ப ஃபீல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ரயானும் மட்டும்தான் அந்த வீட்டில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. முத்து ஃபீல் பண்ணியிருப்பாரு. முத்து வந்து எப்பெல்லாம் சீன் போடுவாருன்னு நம்மளுக்கு தெரியுமே. உடனே முத்துவை சொன்னால் முத்து ஃபேன்ஸ் வந்துருவாங்க, முத்துவை பேசாதீங்க பேசாதீங்க. இன்னைக்கு ஃபீல் பண்ணுற இதே முத்து தானே ஸ்டார்டிங்கில் வந்து ஜாக்கை வந்து அவங்கள வந்து எமோஷ்னலாக வந்து பிளாக்மெயில் பண்ணி டவுன் பண்ணோம், எமோஷ்னலாக வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ணோம், அப்படிலாம் கேம் ஆடினாலுமே ஜாக்குக்காக அவர் எந்த இடத்துல நின்று இருக்காரு. தனியாக போய் வேணால் பேசியிருப்பார் 1-2 இடத்துல, அதுவும் கண்டென்ட்டுக்காக ரிஜிஸ்டர் பண்ணோங்கிறதுக்காக. நானும் ஜாக்குக்காக பேசுகிறேன். எப்போ ஜாக் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு தெரிஞ்சுட்டாங்களோ அதுக்கப்புறம் ஜாக் கூட ஒன்றா சேர்ந்துட்டாரு. ஆனால் அது வரைக்கும் அவர் பாய்ஸ் குரூப்புக்கு தானே ஜால்ரா போட்டுருந்தார். தன்னை எதிர்த்து நின்ன பாய்ஸுக்கு யாரையுமே அவர் எதிர்த்துக்கவே இல்லவே இல்லைல்ல. தீபக் அண்ணா ஜாக் பற்றி பேசும்போது போய் நின்னாரா, விஷால் ஜாக் பற்றி பேசும்போது போய் நின்னாரா, இல்லை ஜெஃப்ரி ஜாக் பற்றி பேசும்போது போய் நின்னாரா, ஜெஃப்ரி சௌந்தர்யாவை மார்க் பண்ணும்போது போய் நின்னாரா, எங்கே நின்னாரு? இப்போ அவருக்கு வந்து ஓட்டிங் வரணும். நீங்கள் கவலைப்படாதீங்க முத்து, எப்படி இருந்தாலும் நீங்கள் டைட்டில் வினர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, அதான் ஒரு தூக்கம் உங்களை ஒரு கூட்டமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுது. அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் டைட்டில் வினர் ஆகிட போகிறீங்க. எங்கள் சப்போர்ட்டில் தானே நீங்கள் டைட்டில் வினர் ஆக போகிறீங்க. உங்களுக்கு தான் ஒரு பெரிய கூட்டமே வெளில இருக்கு, அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படின்னும் போது அந்த இடத்துல முத்து என்னை விடவும் நீ டைட்டில் வின்னர் ஆனால் போதும் ஜாக் சொன்னாலுமே அவங்க ஓட்டு யாருக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னும் போது தான் அவங்க மனசில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ரயான் ஒரு தம்பியாக அவங்க பார்க்குற பட்சத்தில் சௌந்தர்யா கிட்டே அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு அப்படின்னு ஒரு அழகான விஷயம் இருக்கும்போது இப்பயாச்சும் என்ன நம்புடி, நீ கேம் ஆல்ரெடி இப்பயாச்சும் நீ என்ன நம்புடினா சௌந்தர்யாவோட பிரச்சனையே இதுதாங்க. அவங்க ஜாக்கை நம்பவே இல்லைங்க, விஷாலை நம்பினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஜெஃப்ரியை நம்பினாங்க. ஏன் அவங்க ஜெஃப்ரியோ இல்லைனா வந்து அந்த பாய்ஸ் குரூப்லேயே அருண் அவங்க கூட சேர்ந்து இந்த இது விளையாடும்போது அந்த கல் டாஸ்க்கு விளையாடும் போது அருண் விஷால் கூட சேர்ந்து டீம் போட்டு பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் நின்னாங்க அந்த டாஸ்கில். இவங்க மட்டும் தான் தனியாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹோஸ்ட் கூட கிண்டல் பண்ணியிருப்பாரு. அப்படின்னும் போது நீங்கள் ஜாக்கை நம்பி இருக்கணும் சௌந்தர்யா, நீங்கள் ஜாக்கை நம்பலை. இன்றைக்கி அவங்க அந்த கேம் ஆடிட்டு போயிருக்காங்க. அப்படின்னும் போதுமே உங்கள் கேம் வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நீ இப்பயாவது என்னை நம்படி அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளோ வலி இருந்தது சௌந்தர்யா. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத வெளில போய் புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா வெளில போய் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே அதை சொல்லுவாங்க. உள்ளே வந்தப்போ ஃப்ரீஸ் டாஸ்கில் அவங்க உள்ளே வந்தப்போவுமே உங்ககிட்ட சொன்னது ஜாக் அப்படிங்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜாக்கை பற்றி சொல்லுவோம், நீ பின்னாடி போய் ஜாக் பற்றி பேசுகிற அப்படின்லாம் சொல்லும்போது தான் ஜாக்கு இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. திருப்பி உட்காந்து சௌந்தர்யா வாடி உங்ககிட்ட பேசுவேன், என்ன தாண்டி நான் உன்னை பின்னாடி பேசினேன்னா சௌந்தர்யா பின்னாடி பேசினாங்கன்றதை விட முன்னாடியும் பேசினாங்க. அவங்க பின்னாடி தப்பாலாம் பேசலாம், முன்னாடியும் பேசினாங்க, பின்னாடி நிறைய பேசினாங்க, அதனால் அது தப்பாக தெரிஞ்சுது
அப்படின்னும் போது ஜாக்குக்கும் சௌந்தர்யாவுக்கும் உள்ள நடுவில் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கேமையும் போட்டு சௌந்தர்யா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஜாக் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வேற கேம் வேற அப்படின்றதுனால நிறைய இடத்துல அவங்களுக்கான கான்ட்ரவர்சி வந்தது. ஆனால் ரயானும் வந்து அவர் கேம் ஒரு ஸ்டேஜில் அவருமே கன்ஃபியூஸ் ஆனார், கேம் எது ஃப்ரெண்ட்ஷிப் எது அப்படின்னு. ஆனால் அந்த ஹோஸ்டோட அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை தனியாகவும் கேமை தனியாகவும் பார்க்க ரயானுக்கான அந்த மெச்சூரிட்டியும் ஹெல்ப் ஆச்சு அப்படின்னும் போது அவர் ஏற்கனவே ரொம்ப மெச்சூர்டு தான் போது அதை அவர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். ஜாக் ஒரு சில இடத்துல தடுமாறினாலும் அவங்களும் அதை ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் எப்பயுமே குழப்பிட்டு இருக்க கன்ஃபியூஷன் சௌந்தர்யா வந்து இந்த இடத்துல பல்ப் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதில் மாட்டிக்கிட்டாங்க, திருப்பி அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நம்ம வந்து சௌந்தர்யா கிட்ட பார்க்குறோன்னா இன்னுமே அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் கிளியரே ஆகவே இல்லைங்க. மேபி அவங்க இந்த கேமை விட்டு இன்னும் 2-3 நாள் தான், கேம் விட்டு வெளில போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் உட்கார வச்சு புரிய வச்சு ஸோ வந்து வெளில போய் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பாக வெளில போய் சௌந்தர்யாவோட ரயானோட ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஜாக்கு வந்து தப்பாக பேசியிருந்தாலுமே வந்து அதாவது அவங்க அக்கா வந்து திட்டி இருந்தாலுமே அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னது அவங்க அக்கா வந்து என்கிட்ட சொன்ன வரைக்கும் சரி. பட் ஆனால் அவங்க வந்து அந்தளவுக்கு ஹாஷா வந்து லிவிங் ஏரியாவில் அதை பற்றி பேசியிருக்காங்க. என்கிட்ட சொன்னாலும் அதோட சரி விட்டுணும், அதுக்குன்னு ஒரு பப்ளிக் ஷோவில் வந்து இவ்வளோ ஹாஷாவாக பேசுவாவ அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா கிட்ட அவங்க அக்காவே விட்டு கொடுத்து அவர் பேசுவார்னா அவங்க அக்கா சொன்னது அவர் கிட்ட கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்தாலும் அதுக்கப்புறம் ஜாக்கை புரிஞ்சுக்கிட்டு நேற்று வெளில ஜாக் போகும்போது ரயான் நான் உனக்கு ஓட்டு போடுறேன்டா, வெளில போய் நான் உனக்கு ஓட்டு போடுறேன்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மஞ்சரி வந்து வெளில போய் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மஞ்சரி என்னதான் வந்து ஜாக் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அவங்க முத்துக்கு தான் அவங்க ஓட்டு போட போகிறாங்க. தீபாக்கும் முத்துக்கு தான் போட போகிறாரு. அவ்வளோ ஃபேன்ஸ் முத்துக்கு வெளில இருக்காங்க. இல்லை அப்படி எல்லாருக்குமா தெரிஞ்சு அவர் தான் டைட்டில் வின்னர்னு தெரிஞ்சப்புறம் இவங்க போடுற ஒரு ஓட்டுனால ஒன்றும் அவர் வந்து வின் பண்ணாமல் விட்டுற போகிறதில்ல. இல்லை இவங்க போடுற ஓட்டுனால தான் அவர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை ஆக போகிறதில்ல அப்படின்னும் போது அந்த ஓட்டு அவங்க ஜாக்குக்கு போட்டிருக்கலாம், ரயான் போட்டிருக்கலாம். அப்போ ஏன் எனக்கு போடலையா உனக்கு போடலையா ஜாக்கும் கேட்பாங்க, ரயானும் கேட்பாங்க அப்படின்னும் போது இப்போ எனக்கு போடலையான்னு ரயான் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் காமெடியாக கேட்டாலும் கேட்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஜாக் நேற்று வெளில போகும்போது நான் உனக்கு அதான் இதுதான் கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ ஜாக்கை வந்து உள்ளே வச்சு கான்ட்ரவர்சி செஞ்சது பத்தாதுன்னு வெளில போனதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்க முத்துவை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரயானுக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. இது என்னங்க நியாயமாக இருக்குது? முத்து வந்து இப்போ அவங்க ஜாக் போடுற ஒரு ஓட்டில் அது இந்த ஓட்டிங் ப்ராசஸ் இப்போ முடிஞ்சு போயிடுச்சு ஓகேங்களா. இந்த ஒரு ஓட்டில் ஒன்றும் அவங்க வந்து அவர் வின் பண்ணாமல் விட்டுற போகிறதில்ல. உங்கள் முத்து ஒன்றும் தோற்றுற போகிறதில்ல, உங்கள் முத்து ஒன்றும் செகண்ட் வந்துட போகிறதில்ல. உங்கள் முத்துக்கு வந்து கொடுக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் சேனலே ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்டாங்க. ஏன் அந்த ரன்னராக கூட அந்த விஷாலை கூட தூக்கி உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரன்னர் காச்சும் சௌந்தர்யாவும் ரயான் இவங்க 2 பேரில் யாராவது வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா ஜாக்கோடது ஒரு க்ளோஸாக அவங்க கிளம்புற வரைக்கும் அவங்க கூட க்ளோஸாக இருந்தது யாருன்னு பார்த்தா முத்து நடுவில் வந்து ஒட்டிக்கிட்டவர் தான் ஜாக் கிட்ட அப்படின்னா. ஆனால் சௌந்தர்யாவும் ரயானும் அந்த இடத்துல ஜாக்குக்கான ஃபுல் சப்போர்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக கொடுத்தாங்க அப்படின்னும் போது நேற்று அது அவங்களோட உண்மையான விஷயம் எப்போ தெரியும். அவங்க நிஜமாக அந்த இடத்துல ஃப்ரெண்டாக தான் பழகினாங்களா இல்லை ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சாங்களா அப்படின்னும் போது ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது தான் அது தெரியும்னா நேற்று ஃபுல் சப்போர்ட்டாக அங்கே இருந்தது ரயானும் சௌந்தர்யாவும் அப்படின்னும் போது சௌந்தர்யா வந்து விஷால் கிட்டேயும் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வேணும்னே ஜாக்கை காயப்படுத்தணுன்றதுக்காக விஷால் கிட்ட பேசல. அன்ஷிதா மாதிரி ஓகேங்களா, இல்லை சத்யா மாதிரி, இல்லை ஜெஃப்ரி மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே இருக்கிற அந்த இன்னசென்ஸ்லாம் அவங்களுக்கு யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே விஷாலை பிடிக்கும்னு ஒரு விஷயம் சொன்னால் மேபி விஷால் பேசினதை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாலோ இல்லை மற்றவங்க சொன்னாலோ இல்லை அவங்களுக்கா புரிஞ்சுக்கிற பட்சத்துலையும் அவங்க விஷாலை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க விஷால் எப்படி பார்த்தாங்களோ அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னும் போது அதே மாதிரி ஜாக்கையும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னும் போது இது ரெண்டுத்தையும் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அவங்களுக்கான அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் எப்பயுமே அவங்க மண்டைக்குள்ளே ஓடுதுன்னா யாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியலனா இல்லை யாரோடது இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க போய் ஈஸியாக ட்ராப்குள்ளே மாட்டிடுறாங்கன்னா அது தப்புன்னு புரியறதுக்குள்ளேயே அந்த விஷயம் கொஞ்சம் வந்து ஓவர்லோட் ஆகிடுது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க தப்பாக தெரிஞ்சிடறாங்களே தவிர இந்த இடத்துல ஜாக்குக்கான இன்னசென்ஸோ இல்லை ஜாக் ரான் ரியல் அப்படின்னு சொல்கிற இடத்துல நிஜமாவே ஜாக் இல்லை சௌந்தர்யா அவங்களுக்கான இன்னசென்ஸோட தான் அந்த விளையாட்டு வேலை. ஒருத்தங்க இன்டென்ஷனோட பண்ணுறதுக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் யதார்த்தமாக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா அந்த டிஃப்ரென்ஸ் சௌந்தர்யா கிட்ட இருக்கு. ஆனால் நிறைய புரிதல் இதில் பெர்ஃபெக்ட் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்க சொல்கிறோமோ இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சௌந்தர்யாவையும் சொல்லணும்னா இம்பர்ஃபெக்டாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் அந்த இம்பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சு அதை பண்ணும்போது தான் தப்பு. அது தெரியாம ஒரு ஃப்ளோவில் வருது இல்லை அவசரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணுறோன்னா அது அவங்களுக்குள்ளே இருக்க மிஸ்டேக்ஸை அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவுமே தவிர அதுக்காக அவங்க இம்பர்ஃபெக்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அவங்க இக்னோர் பண்ண முடியாது. இப்போ ஆர்னோ விஷயத்தையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்னோ அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதமோ அவர் சொன்னது உண்மையாகவே இருந்தாலும் அதை அவர் எடுத்துகிட்டு வந்த விதமோ தர்ஷிகா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதமோ இந்த இடத்துல ஜாக் வந்து இந்த வீட்டில் எல்லாருமே தனக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ சோஷியல் மீடியா போய் அவங்க பார்த்தாங்கன்னா தனக்கான சப்போர்ட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக ஹேட்டர்ஸ்
இருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளை இப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து ஜாக் பதில் சொல்லணுமான்னு கேட்டால் அது எனக்கு அவசியம் இல்லைன்னு ஒரு இடத்துல ஜாக் தள்ளி நின்றுடுவாங்க. சௌந்தர்யா ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அதை நான் பார்க்கவே மாட்டாது, எனக்கு தேவையே இல்லை, நான் கேம் ஆடிட்டேன் அவ்வளோதான், இதில் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன இருக்குது, அந்த கேம்லேருந்து எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு போய் நிற்பாங்களே தவிர இதுதான் இவங்க 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ். ரயான் வந்து எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவார், அதை எடுத்து வைக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது, இப்போ அதை ஒரு ஸ்ட்ராங்காகவே எடுத்து வைக்கிறார் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜாக் எந்த அளவுக்கு நான் டிசர்விங்னு சொல்லுவேனோ இல்லை இம்பர்ஃபெக்டாக ஜனங்க கிட்ட ஏதோ ஒரு வகையில் எப்பயுமே எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கும். அதாவது எல்லாத்தையும் புரிதலோடு செய்கிறது ஒரு விதம்னா புரிதல் இல்லாமல் என்னவோ ஒன்று பண்ணிவிட்டு அது சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஆகும், சம்டைம்ஸ் பல்பு வாங்கும் அப்படின்னாலுமே அந்த தப்புகள்லேருந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு குழந்தை இருக்கும்னா அதுதான் சௌந்தர்யானா. ரயான் வந்து அவருக்கே ஒரு மெச்சூரிட்டியில் அந்த ஆங்கிளில் யோசிக்கிறது ஒருத்தர். அதே ரயானை விடவும் ரயான் வந்து முத்துவை விட சின்னவர் தான் அப்படின்னாலுமே முத்துக்கு 2 வருஷம் மெச்சூரிட்டி இருந்தாலுமே அவர் அந்த கேம் அணுகின விதமோ ரயான் அந்த கேம் அணுகின விதமோ கேர்ள்ஸ் ரயான் ட்ரீட் பண்ண விதமோ முத்து ட்ரீட் பண்ண விதமோ வேற. முத்து வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல, முத்துவோட ஆங்கரிங்க நான் நிறைய பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன் இந்த கேமில் முத்து அவரை வந்து மிஸ் பண்ணிட்டார், அவரா முத்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் பார்ப்பேன் அப்படின்னும் போது முத்துவோட நிறைய பேட்டி நான் பார்த்துருக்கேன்னா இந்த இடத்துல கேமுக்காக ஒன்று முத்து பண்ணிட்டார். மேபி அவர் வெளில வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவருக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவர் ஒரு விஷயத்தை போட்டுட்டார், இந்த மாதிரி வெளில போனால் நிறைய கல்லடி விழும் சார், அதை வந்து கல் நம்ம மேலே வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும், அதுக்கான ட்ரைனிங்காக ஃபேட்மேன் பண்ணதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிற இடத்துல அவர் செஞ்ச தப்பு என்னன்னு அவருக்கு தெரியுது. நான் சொல்றேன் இன்பர்ஃபெக்ட்னு சொல்ற இடத்துல தப்பை தெரிஞ்சு செய்யறது ஒண்ணு, தெரியாம செய்யறது ஒண்ணு. அது தப்புன்னு தெரியும், இன்டென்ஷனா தான் பண்ணுவோம், ஏன்னா அந்த இடத்துல அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தெரியாம செஞ்சேன்னு சொல்லிடலாம்ல, சாரி சொல்லிட்டு அது செய்ய போயிடும்லன்றது ஒரு விதம். இல்லை நான் நிஜமாவே தெரியல, எனக்கு நிஜமாவே புரியல, நான் ஏதோ ஒரு யதார்த்தத்துல செஞ்சுட்டேன், இல்லை ஏதோ ஒரு புரிதல்ல செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு ரகம்னா. இதுல 2வது ரகம் சௌந்தர்யானா, முதல் ரகம் வந்து முத்து. ஸோ எனக்கு அது பிடிக்கல. அவர் அந்தளவுக்கு தெரியாத ஆளும் கிடையாது, புரியாத முட்டாளும் கிடையாது. அந்த கேம் எப்படி ஆடணும் அணுகணும்னு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வர பட்சத்தில் வெளில வந்து அந்த கேம் ஆடி முடிச்சப்பறம் ஒரு சாரி சொன்னால் சரியாக போகுது. ஜனங்க இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த இடத்துல போய் ஒரு விளக்கத்தை அழகாக அதே எந்த வாய் வச்சு இந்த கேமை வின் பண்ணாரோ அதே வாயில் பேசிட்டா சரியாக போகுது அப்படின்றதுல அவர் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கார். ஆனால் அதுக்காக தான் அவர் பாய்ஸ் யாரையும் பகச்சிக்கலாம். நம்ம சோஷியல் மீடியாவில் விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸோ இல்லை நீங்கள் படம் சொன்னீங்க இல்லைங்களா, ஃபேட்மேன் ப்ரொடக்ஷனில் நீங்கள் படம் பண்ணுங்க, விஷால் டைரக்ஷன்ல நீங்க ஹீரோ ஆகுங்க, அதுக்கப்புறம் தீபக் அண்ணா ரோல் கொடுங்க, அதுக்கப்புறம் அங்க கூட நீங்க வந்து ஜாக்லினுக்கு ஆயா ரோல அம்மா ரோல தானே கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ரோலா நீங்க கொடுக்கல. ஸோ அப்படிதான் நீங்க கேர்ள்ஸை நடத்துவீங்கன்னா அப்படியே நடத்துங்க. அப்புறம் சௌந்தர்யா கூட ஒரு கலாச்சாரம் எப்படி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லவ் வரும், அந்த லவ் ஃபெயிலியர் அது மாதிரினா நான் சௌந்தர்யா சொல்லணும், சௌந்தர்யா அங்கே கூட சிரிக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கான இன்னசென்ஸ். அவங்க எதையுமே சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கான ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது. அப்படின்னா விஷால் ஒரு என்டர்டெய்னர் கூல்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, விஷால் என்டர்டெய்னரா? அப்புறம் நான் வந்து சமக்கம் வருது, நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் அப்படி திட்டிட்டு இருக்காங்க, நான் திட்ட வேணாமேன்னு பார்க்குறேன். அவனுக்கான திட்ட யூனிவர்ஸே கொடுக்கும் அப்படின்னும் போது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், ஓகேங்களா? ஆனால் நல்ல என்டர்டெய்னர்னு சொன்னால் அதை நான் சௌந்தர்யாவுக்கு தான் கொடுப்பேன். சௌந்தர்யா என்டர்டெய்னராகவும் இருந்திருக்காங்க, காமெடியாகவும் இருந்திருக்காங்க, சீரியஸாகவும் இருந்திருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. என்ன அவங்களுக்கான ஒரே பிரச்சனை, ஜாக்கை நிறைய இடத்துல அவங்க புரிஞ்சுக்காம நிறைய கான்ட்ரவர்சியில் பண்ணியிருக்காங்க, ஜாக்கும் நிறைய இடத்துல இவங்களுக்கான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே அந்த அக்கா தங்கச்சி ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறதால அவங்களுக்குள்ள பாண்டிங் இல்லைன்னு ஆயிடுமான்னு கேட்டால் அது அப்படி இல்லவே இல்லை. அடிச்சுக்காதான் அவங்களுக்குள்ள இருக்க அந்த தப்புகள் வெளியில வந்து இல்லை அந்த புரிதல் அழகா புரிஞ்சு இன்னும் அவங்களுக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆகும். அப்படின்னா அதுதான் சௌந்தர்யா ஜாக் அப்படின்னு நான் சொல்றேன். இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு கியூட்டான தம்பியா வந்து ஜாக்குக்கான ஒரு கியூட்டான தம்பியா நான் ரயானை பார்க்குறேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டா சௌந்தர்யாவை பார்க்குறேன். ரயானுக்கான ஃப்ரெண்டா அப்படின்போது இது அவங்க வீடு ஒத்துக்காதான்னு எனக்கு தெரியாது. ரயான் வெளில போனப்பறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணேன். நான் வீட்டுக்கு தெரியாமல கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுல ரயான் ரொம்பவே தெளிவா இருப்பாரு அப்படிங்கிறது நான் நம்புறேன். அப்படின்னும் போது ஜாக் ரயானுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் ஓட்டை யாருக்கு போட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு டைட்டில் வின்னராக அந்த முத்து வரட்டும் இல்லை விஷால் யாரோ வரட்டும், ஆனால் அந்த விஷால் அந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னா, முத்து தான் வரப்போறார் டைட்டில் வின்னர்னா, விஷால் அந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னா அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் சௌந்தர்யாவோ ரயானா வரணும். அவங்க ஜாக்குக்கான ஃப்ரெண்ட்ஷிப்காகவோ அதை ஏன்னா ஜாக்குக்காக நிறைய இடத்துல ரயான் நின்று இருக்காரு, ஓகேங்களா? அந்த பொம்மை டாஸ்க்லாம் ஜாக்குக்காக நின்று சண்டை போட்டிருக்காரு. அதே ரயானுக்காக சௌந்தர்யாவும் ஜாக்கும் நின்று இருக்காங்க. ஆனால் அதே ஜெஃப்ரிக்காகவும் சௌந்தர்யாவும் ஜாக் ஆர்னோ கிட்ட நின்னாங்க. ஆனால் ஜெஃப்ரியோட அந்த ஒரு குலநரி தனத்தையும் அந்த ஒரு என்ன சொல்ற கேவலமான புத்தியும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் 3 பேருக்குள்ள இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு
புரியுதலா? ஜாக்கே ரயானுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க எதுக்கு ஓட்டு போடுறேன்னா அவங்களுக்கு தெரியும் முத்து ஓட்டு போட நிறைய கூட்டம் இருக்குது, முத்து வின்னர் ஆகிடுவார். பட் ஆனால் ரன்னர்னு வர்ற இடத்துல அந்த இடத்துல ஒன்று சௌந்தர்யா வரணும், சௌந்தர்யா பிஆர் இருக்குன்னா இவங்களுக்கு தெரியும் ஜாக்குக்கு. ஸோ எப்படி சௌந்தர்யா வருவாங்கன்னு அவங்களுக்கான சப்போர்ட் இருக்குன்னா இந்த இடத்துல சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற ரயானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துல ஜாக் சொல்லிட்டு போனாங்கன்னா எனக்கு ரன்னர் பிளேஸ்க்காச்சும் ஒன்று சௌந்தர்யாவது வரணும் இல்லை ரயானாவது வரணும், அந்த கோவா கேங்லேருந்து 2 பேராச்சும் வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கான விஷயமா இருக்குது. தேங்க்யூ கைஸ்.